ஏசு கிறிஸ்து மரிக்கிற அந்த வாரத்தின் 2வது நாளில் கர்த்தர் பிரசங்கித்த பிரசங்கத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை சபித்திருப்பார். அந்த அத்திமரம் இலைகளால் நிறைந்து இருக்கும், கனி கொடுப்பதை போல தோற்றம் இருக்கும், ஆனால் அது இடத்துல கனி இருக்காது. ஆகையால் இயேசு கிறிஸ்து அதை சபித்திருப்பார். இந்த சம்பவம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளாக நம்மளையும் குறிக்கிறது. அத்திமரம் அன்றைக்கு இலைகள் நிறைந்து கனி கொடுப்பதை போல வெளி தோற்றத்துக்கு ரொம்ப செழுமையாய் காணப்பட்டது. ஆனால் உள்ளுக்குள்ள அது இடத்துல கனிகள் இல்லை. அதே போல அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களும் வெளி தோற்றத்தில் பயபக்தியோட கர்த்தரை நேசிக்கிறவர்களைப் போல இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை. இரண்டாவது மத்தேயு 21வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 43வது வசனம். ஒரு எஜமான் தனக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை ஒரு வேலைக்காரனிடத்துல குத்தகைக்கு விட்டிருப்பார். கனி கொடுக்கும் காலம் சமீபமாக வரும்போது தன்னோட ஊழிக்காரன் முதல்ல அனுப்புறார். அவனை அடித்து கொன்றுறான். ரெண்டாவது ஒரு ஊழிக்காரன் அனுப்பும் போதும் அந்த தோட்டத்தை பார்த்திருந்தால் கொன்று போடுறான். பிறகு அவருடைய குமாரனை அனுப்பும் போது இவன் சுதந்திரவாளி என்று அவரையும் கொண்டு போடுறார். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தோட எஜமான் அவனிடத்துல அந்த தோட்டத்தை எடுத்து வேறொருவனுக்கு கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வசனத்தில், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பை, ஆண்டவருக்காய் நம்ம கனி கொடுக்கல, எதுவுமே செய்யலைன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்களையும் அபிஷேகத்தையும் நம்மிடத்துல இருந்து எடுத்து வேற ஒரு ஜனத்துக்கு கொடுத்திருப்பார். இதுதான் குறிக்கப்பட்டிருக்கு. கனிகள் அப்படின்னா 2 காரியம் இருக்குது. ஒன்று ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலேருந்து 23வது வசனம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளெல்லாம் ஆவியின் கனிகள். 2வது ஆண்டவருக்கு பலன் தருகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்க அழைப்பு, ஊழியத்தை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவருக்காய் ஏதாகிலும் செய்வது கனி கொடுக்கிறது. யோவான் 15வது அதிகாரத்தில் 1-3வது வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து திராட்சை செடி, நம் கொடிகள், பிதாவான திராட்சை தோட்டக்காரர். நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். அவருடைய போதகத்தினால் நம்மளை சுத்தப்படுத்தும் போது நம்ம நிறைய மிகுந்த கனிகளை கொடுப்போம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. மத்தேயு 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் நல்ல கனி கொடாத கொடிகளை அக்கினியில் சுட்டெரிக்கப்படும் என்று நியாய தீர்ப்பை குறித்து கொடுத்திருக்கு. ஆகையால் நமக்கு பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, நமக்கு பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பை, ஊழியத்தை பிரயோஜனமாக நம்ம ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். அப்படி நம்ம கனி கொடுக்கல அப்படின்னா அந்த அத்திமரத்துக்கு நடந்ததை போல சபிக்கப்பட்டிருப்போம். இல்லையென்றால் நம்ம அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருப்போம். நம்மளிடத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீக்கி வேறொருவருக்கு அது கொடுக்கப்படும். ஆண்டவருக்காய் பிரயோஜனமாக கனி கொடுக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆமீன்.